அடுத்த வாரத்தில் பானே ஸ்டோரில் என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாமா? ராஜும் கதிரும் பார்த்தீங்கன்னா வெளியில் வாக்கிங் போயினுக்குள்ளே ஒரு ஐஸ் கடையை பார்க்குறாங்க. அந்த ஐஸ் கடையை பார்த்துட்டு, வா கதிர் எனக்கு ஐஸ் வாங்கி கொடுன்னு ராஜு கதிரை பார்த்தீங்கன்னா ஐஸ் வாங்கி தரட்டுன்னு போகிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜி வந்து படிச்சுன்னு இருக்க கோச்சிங் சென்டரில் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டதுனால போயிட்டு 2 பேரும் பேசின்னு இருக்காங்க. ஓகே, இவங்க நெக்ஸ்ட்டு இதுலேயும் பாஸ் ஆகிடுவாங்க, அதுக்கு நாங்கள் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ராஜும் ரொம்ப சந்தோஷமாக இல்லை வராங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா ராஜி வந்து ஒரு மாதிரி கேராக இருக்குன்னு சொன்னதுக்கு, நீ எதுக்கும் பயப்படாத, வா நம்ம சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு நம்ம கதிர் கூப்பிட்றாரு. உடனே ராஜி பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு சும்மா தலை சுற்றுற மாரி இருக்குது, நான் கொஞ்ச நேரம் படுத்துட்டு எழுந்து வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ராஜிக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. கதிர், நான் ஒன்று சொல்லுவேன், நீ பயப்படாத கேளு, நீ போய் ப்ரெக்னன்ட் கிட் வாங்கிட்டு வா, நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு வேளை கர்ப்பமாக இருக்கணும்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீ போய்ட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜி, நான் வாங்கிட்டு வந்துட்டேன், நீ எதுக்கும் பயப்படாத, போய் செக் பண்ணி பாரு, எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு வந்து கதிரை வந்து ராஜுவோட கையை பிடிச்சி, நீ பயப்படாத, நீ கர்ப்பமாக தான் இருப்ப, நான் நம்புகிறேன், நமக்கு எல்லாம் நல்லதாகவே தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிய வந்து, ஏன் எங்ககிட்டலாம் சொல்ல மாட்டிங்களா, ராஜு கர்ப்பமாக வந்தால் அது உங்களுக்குள்ளேயே வச்சுக்குவீங்களா அப்படின்னு ஒரு பெரிய சண்டையை கிளப்புறாங்க. உடனே ராஜு பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் இல்லை மாமா, உங்ககிட்ட சொல்லலாம், ஃபஸ்ட் நாங்கள் செக் பண்ணிவிட்டு சொல்லலாம் தான் இருந்தோம், அதுக்குள்ளே நீங்களே வந்து கேட்டுட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ராஜு அவங்க அப்பா கிட்ட, ராஜு அவங்க சித்தப்பா பார்த்தீங்கன்னா, இதுமாரி அவங்க கர்ப்பமாகிறது ஒரு வாரத்துக்கு கூட நம்மக்கிட்ட வந்து சொல்ல பாருண்ணே, ஏன் நம்மளாம் சொன்னால் நம்மளாம் சந்தோஷப்பட மாட்டோமா, ராஜி நம்ம வீட்டு பொண்ணுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா ராஜுக்கு இதுவாக பேசுகிறாரு. உடனே ராஜு வந்து பார்த்தீங்கன்னா, சித்தப்பா இதுமாரி நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சின்னே சொல்கிறாரு. அப்போது பார்த்தீங்கன்னா அவங்க சித்தி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமாக, நீ கர்ப்பமாக இருக்கிறது தெரிஞ்ச உடனே மனசு ரொம்ப இப்போ சந்தோஷமாக இருக்குது, எங்களை தாத்தா பாட்டி ஆகிடுவ அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே அவங்க அப்பா வராரு. அவங்க அப்பா கிட்டே போயிட்டு, அப்பா நான் இதுமாரி கர்ப்பமாக இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கண் கலங்கி ரொம்ப அழுகுறாங்க. உடனே பார்த்திங்கன்னா ராஜி கர்ப்பமாக இருக்கிறது வீடு முழுக்க தெரிஞ்சு ரொம்ப எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாகறாங்க. சீக்கிரமாக எங்களை தாத்தா பாட்டி ஆக்கிட்டோமா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி இதோட இந்த எபிசோடு முடியுது. இதான் இந்த வாரம்.